வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ள பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 10,000 கருணைத் தொகை மற்றும் 2,000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை குறிக்கிறது. மேலும் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு, உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் உயர்வு, இலவச மின்சார திட்ட விரிவாக்கம் போன்ற அம்சங்களும் இதில் விவாதிக்கப்படுகிறது. தகுதியுள்ள பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் இந்த தொகைகள் நேரடியாக செலுத்தப்படும். இதற்கு ஆதாரமே உங்களுக்கு குறிக்கிறது. வாக்காளர்களை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் இது போன்ற நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அதற்கான தகுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புகள் ஏற்படுத்துவதே நம்ம வீடியோவுடைய ஒரு நோக்கம். தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் குடும்ப அட்டைகளுக்கு 10,000 மற்றும் முக்கிய அறிவிப்புகள் என்ன அப்படின்றத தான் நான் இப்பொழுது உங்களுக்காக விளக்கப் போகிறேன். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1/4/2024 முதல் இந்த 3 வகை அட்டைக்கு, ரேஷன் அட்டைக்கு 10,000 + 5,000 15,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. என்னன்றது எல்லாமே குடும்பங்களுக்கான முக்கிய நிதி உதவிகள். 10,000 ரூபாய் கருணை தொகை. ஒவ்வொரு குடும்பத்துக்காகவே பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயை உங்களுக்கு கருணை தொகையாக வழங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை. ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் கருணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மற்றும் அனைத்து குடும்பங்களின் சுமையை குறைக்க வழங்கப்படும். பொங்கல் பரிசோட ஒவ்வொரு டைமும் 1000 ரூபா வழக்கம் போல். தகுதியான அட்டைதாரர்கள் பிபிஎல் மற்றும் என்பிஹெச்ஹெச் போன்ற முன்னுரிமை அட்டைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைகளுக்கு இதில் முன்னுரிமை. மகளிர் மற்றும் முதியோர் நலத்திட்டங்களில் 2,000 ரூபாய். குலவிளக்கு திட்டம், இந்த திட்டத்தின் சார்பாக உங்களுக்கு 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதி விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எப்பொழுது இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான். ஏன்னா இந்த 2,000 உரிமைத்தொகை, இந்த 2,000 உரிமைத்தொகை, இந்த 2,000 உரிமைத்தொகை, இவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு மற்றும் இளம்பெண்களுக்கு உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2,000, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 உதவித்தொகை, 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1,000, 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 1,000. கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, பயிர்க்கடன் ரத்து, இந்த மாதிரி இந்த தேர்தல் ஒரு பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய தேர்தலாக வலம் வருது அப்படின்றதெல்லாம். கூடுதலாக பொங்கல் பரிசு, இலவச மின்சாரம், இப்படி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிக பிரபலம் ஆயிடுச்சு இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய பொங்கல் பரிசு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை முன்னிட்டு இவைகள் அனைத்துமே நடத்தப்படுகிறது. என்னென்ற இந்த தேர்தல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாருமே இதற்கு ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நான் சொல்ல போகிறேன். விவசாய கடன், நகைக்கடன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் உங்களை கவரக்கூடியதாக இருக்கும். 10 சவரன் வரைக்கும் இந்த நகைக்கடனை உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போகிறதா சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. இப்போ இருக்கிற டைமில் உங்களுக்கு மகளிருக்கு 1/4/2026 முதல் 3 வகை அட்டைகளுக்கு, ரேஷன் அட்டைக்கு இதெல்லாமே கொடுக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.